அது என்னன்னா நம்ம வேற உணவு தொழில் அந்த மாதிரி எதாவது பண்ணலாம். அது ஃபுட் தொடவே கூடாது. இப்போ ஒன்று படம் உணவு சம்மந்தப்பட்டது, நாட்டு சீட்டு சம்மந்தப்பட்டது, ஸ்பெகுலேஷன் சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இது எதுவுமே தொடக்கூடாது. இதை இல்லாமல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். சைடில் வேறு என்ன பண்ணலாங்க? அது இல்லை 10ஆம் அதிபதி இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ என்ன நிகழ்வு இருக்குது, இப்போ ஓகே இப்போ என்னால் ஒரு விஷயத்தை தெளிவாக பேச முடியும், நினைவுகளை பேச முடியும். இதை ஒரு ஸ்கிரிப்டாக கொண்டு போகும், அவ்வளோதான் கொண்டு போகும். இதை இப்போ என்ன கொண்டு போகிறேன்னே கொண்டு போக முடியுமோ அதுக்கு போகலாம். இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி நீங்கள் அதுக்காக முதலீடு போடுறதோ இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதோ நல்லா இருக்காதுன்னா முடியாது. அந்த ஆகஸ்ட் இது வரைக்கும் 2027 12ஆம் தேதி வரைக்கும் அதுதான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக போயிடும். நீ கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு 10 ஜாதகம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நிமிஷம் தான் ஒரு ஜாதகத்துக்கு. மேஷ லக்கணம் 10ஆம் தேதி சனி லக்கணத்தில் இருக்குது, மேஷ லக்கணம். அப்போ நீ கஷ்டப்படுவா, வட்டி ஓடிங்க. 2027 முறை 10 வருஷம் ஓடும், பயன்படுத்தி. இப்போ நம்மளது இப்போ அப்படி இருக்குங்களே, 10 வருஷம் நல்லா இருக்கு. 10 வருஷம் 2027 10 4ஆம் வீட்டில் சுக்கிரன் 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டை பார்த்தா வருமானம் வரும், அவ்வளோதான். இல்லை தொடர்ந்து அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் நல்லா இருக்குங்க? எப்படி 10 வருஷம் நல்லா போதும். இந்த 50 சினிமாவில் ஒரு பெரிய சாதனை பண்ணிடலாம். 10ஆம் வீட்டை சுக்கிரன் பார்க்குது இல்லை, அவ்வளோதான். இப்போ பார்க்கலையா? இல்லை, இப்போ இல்லை. மீன லக்னம் தான் ஆகாது. 3-8 கூடிய சுக்கிரன் நல்லா இல்லை. 5ல் இருக்கக்கூடாது கிரகம். 5ல் இருக்கக்கூடாது. 5ல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசைகள் மட்டும்தான் இருக்கும். அது எண்ணங்களாகவோ பிரதிபலிப்பாக வெளியில் வராது. அது விட்டு அப்படியே தான் இருக்கும் இந்த காலகட்டங்கள். அதே மாதிரி வழிபாடு தெய்வம்லாம் என்ன இல்லை, இப்போ வழிபாடை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதுக்காகன்னா ஒன்றுக்கும் இதில் இருக்குது. இப்போ உதாரணமாக இப்போ தொழிலுக்கு அப்படின்னா யோக பைரவர் இல்லை கோட்டை கால பைரவர் நம்ம திருமயத்தில் இருக்குல்ல, கால பைரவர் மட்டும் கலப்படுங்க, வேறு எதுவும் இல்லை. ஜாதகம் பார்த்தாலே பொதுவாகவே ஒரே ஒரு தடவை சொல்ல, ஒரே ஒரு கால பைரவர் கோயில் போயிட்டு வாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அது பரிகாரமாக இதுதான். ஏன்னா இப்போ நடக்கும் அப்படின்னா உடனே இன்றைக்கி நாளைக்கே இப்போ அங்காள பரமேஸ்வரி கோயில் போங்க, அங்காளம்மன் கோயில் போங்க, சாமிகிட்ட வேண்டுங்க. ஆனால் இதுதான் வேணும்னு வேண்டாதீங்க. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை புரிய வைக்கணும். நீங்கள் என்னென்னா உங்களை இப்போ ஒரு தொழில் பண்ண போகிறோன்னா உங்களை டீட்டெயில் நான் கேட்பேன். அப்படின்னா நீங்கள் என்ன அடுத்த 5 வருஷத்தில் என்ன எஸ்டிமேட் வச்சுருக்கீங்கன்னு கேட்பேன். என்ன எஸ்டிமேட்டே இல்லாமல் நம்ம எப்படி பண்ண முடியும்? காசு இருந்தால் பண்ண முடியாது. காசு இருந்தால் வீடு கட்டிட முடியுமா என்ன? காசு இருந்தால் தொழில் பண்ணிட முடியுமா என்ன? காசு இருந்தால் சம்பாதிச்சிட முடியுமா என்ன? பண்ண முடியாதுங்க. ஐயா கட்டம் என்னைக்கு வாய்ப்பு கொடுக்குதோ அது வரைக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை கரெக்டு. கட்டம் கட்டி பார்க்குறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுமாரி யார் நடிகர் தாமு படிக்கிறார், கிளாஸில் படிக்கிறாரு. ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்துருக்காரு ஒரு சேனலுக்கு. கட்டம் நகர்ந்தால் தான் எல்லாமே வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியும்.